So hi guys, so இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாயிண்டர்ஸ். அண்டர் பாயிண்டர்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாயிண்டர் எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம், அதோட யூசேஜ் என்ன, தென் பாயிண்டர் டு பாயிண்டர், பாயிண்டர் arithmetic, under const pointer we are going to see constant pointer, pointer to constant, and void pointer, dereference pointer என்ன, அண்ட் ஒரு அரேஸ் கூட பாயிண்டர் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை கூட வந்து பாயிண்டர் எப்படி ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து we are going to see. ஓகே, and about pointer. So pointer அப்படின்னா என்ன? So pointer is a variable தான். Okay, but it stores the address of another variable. Okay, so normally what is the difference between variable and pointer variable in the sense? So normally, say for an example, if I am having a variable, okay, so the a la வந்து நான் என்ன ஸ்டோர் பண்ண முடியும்? Okay, if it is an integer value, if it is an integer variable, then I can store an integer value, right? Okay, ஒரு வேரியபிள் வந்து என்னால் ஒரு வேல்யூஸ் தான் என்னால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். பட் ரேதர் ஸோ பாயிண்டர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் அ பாயிண்டர் வேரியபிள், I can assign the address of a variable. Okay, ஒரு வேரியபிளோட அட்ரஸை வந்து ஒரு பாயிண்டரை நான் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் வேரியபிள் அண்ட் த பாயிண்டர் வேரியபிள். ஓகே, அண்ட் த சைஸ் ஆஃப் த பாயிண்டர், ஒரு பாயிண்டர் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, சைஸ் ஆஃப் த பாயிண்டர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆர்கிடெக்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் நம்ம என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் ஒரு சைஸ் ஆஃப் த பாயிண்டர் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் a 32-bit ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த பாயிண்டரோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 bytes அப்படின்னு இருக்கும். இஃப் இட் இஸ் a 64-bit ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்பா 4 bytes எனக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி ஒரு பாயிண்டரோட சைஸ் வில் பி கெட் டிஃபர். Okay, so normally what do you mean by pointer? So the pointer is a variable which stores the address of another variable. Okay, இதுக்கு ஒரு சின்ன ஒரு கோட் ஸ்னிப்பெட் வச்சு I will just going to explain. Okay, and ஒரு பாயிண்டர் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, so the data type and the pointer variable. Okay, so this is the simple example for defining a pointer. This is a simple example of declaring a pointer. Okay, so int is an integer and star ஒரு I mean ஒரு ஐடென்டிஃபையருக்கு முன்னாடி இஃப் யூ மென்ஷன் ஸ்டார் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, தென் இந்த ஐடென்டிஃபை என்ன சொல்லலாம் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ சின்ன ஒரு கோட். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கோம்ப்பா, ஒரு பாயிண்டர் நான் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணி ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ptr = ampersand a கொடுக்குறோம் இல்லையா, which means that address of the a, okay, the address of the a will be stored in a pointer variable. Okay, now the pointer வந்து எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்பா, a உடைய அட்ரஸ், இந்த வேரியபிள் a உடைய அட்ரஸ் வந்து இந்த பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ how this pointer will be work. ஓகே, இந்த பாயிண்டர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம். ஓகே, இந்த சேம் கோட் int a = 100 நான் கொடுக்குறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு வந்து ஏல வந்து 100 அப்படின்னு போய் ஸ்டோர் ஆகும். இது வந்து எனக்கு வந்து வேரியபிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இருக்கிறது அண்ட் சென்ட்ரலில் இருக்கிறது வந்து வேல்யூ, அண்ட் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து என்ன சொல்லலாம்ப்பா மெமரி லொக்கேஷன். ஓகே, அது மெமரி அட்ரஸ். ஓகே, மெமரி அட்ரஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன வென் தி ஸ்டேட்மெண்ட் கெட் எக்ஸிக்யூட்டட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது எனக்கு மெமரி அலோகேட் ஆகும், அந்த மெமரியில் 100 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகுது. ஓகே, அந்த அந்த வேரியபிளோட அட்ரஸ் வந்து என்ன நான் வந்து அசியூம் பண்ணியிருக்கேன் 1000 அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். பட் ஜென்ரலாக வந்து நம்ம சிஸ்டமில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலில் இருக்கும். எப்படி இருக்கும்ப்பா, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக இருக்கும். இங்கே வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக 1000 அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் நான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும், எனக்கு என்ன ஆகும், அண்ட் பாயிண்டருக்கு எனக்கு வந்து ஒரு மெமரி கிரியேட் ஆகும், அதோடைய மெமரி அட்ரஸ் வந்து 1004. ஸோ இந்த 1004 எனக்கு என்ன வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 1000 வந்து எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். விச் மீன்ஸ் தட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் பாயிண்டர் வந்து என்ன அசைன் பண்ணியிருக்கோம்ப்பா, இங்கே டிக்ளேர் பண்ணும்போது எனக்கு மெமரி மட்டும் தான் அலோகேட் ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து வேல்யூ அசைன் ஆகும். என்ன பண்ணியிருக்கேன், ஏயுடைய அட்ரஸை வந்து பாயிண்டரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏயுடைய அட்ரஸ் என்ன 1000, அந்த 1000 தான் வந்து 1004 வந்து எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள். இந்த பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கேன், நான் ptr அப்படிங்கிறத மட்டும் நான் டிஸ்பிளே ஜஸ்ட் ptr மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ptr மட்டும் நான் வந்துட்டு கொடுக்கும்போது எனக்கு எப்படி எனக்கு அவுட்புட் வரும் அப்படின்னா, ptr எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குது, ஒரு அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்குது, இந்த அட்ரஸ் எனக்கு வந்து வரும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அப்படின்னு எனக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டார் ptr அப்படின்னு நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், அண்ட் இந்த ptr ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ எனக்கு வந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். ஓகே, இப்போ ஸ்டார் ptr அப்படின்னு கொடுத்தோன்னா என்னப்பா, பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார் ptr அப்படின்னு கொடுத்தா என்ன, ஸோ ptr ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ எனக்கு வந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பாயிண்டர் வில் பி கெட் ஒர்க். ஓகே, ஸோ அப்படி தான் வந்து
ஜென்ரலாக ஒரு பாயிண்டர் நம்ம வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன பர்பஸ்க்காக பாயிண்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு டீல் வித் த மெமரி, ஒரு வேரியபிளோட மெமரி கூட நம்ம வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும், தென் த பாயிண்டர் இஸ் த பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து எப்பவுமே எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். யா, ஸோ த சேம் கோட் ஸ்னிப்பெட் தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் நான், a = 100, இங்கே பாயிண்டர் ஏடு அட்ரஸை பாயிண்டரில் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாயிண்டரோட வேல்யூவை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். தென் அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குமோ அந்த வேல்யூ இந்த இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்ரீவ் பண்ணும். ஸோ அப்படி தான் ரிட்ரீவ் பண்ணுதான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்பா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், பாயிண்டரில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குமோ அந்த இதை எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த அட்ரஸ் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த பாயிண்டரில் வந்து ஏயோடைய அட்ரஸ் தான் எனக்கு வந்து இருக்கும். ஓகே, அந்த அட்ரஸ் தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், 23FBB8 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வேல்யூ பாயிண்டட் பை த பாயிண்டர் வேரியபிள், இந்த வேல்யூ பாயிண்டட் பை த பாயிண்டர் வேரியபிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன ஆகும், இந்த அட்ரஸில் எனக்கு 23FBB8ல் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், 100 அப்படிங்கிற வேல்யூ தானே ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த வேல்யூ தான் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இந்த ஸ்டார் பிடிஆர் அப்படின்னு கொடுக்கும்போது பிடிஆர் வந்து எந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோ, எந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோ அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ எனக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see pointer to pointer. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்ப்பா, பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ a pointer which stores the address of another pointer variable. இன்னொரு பாயிண்டர் வேரியபிள் நான் வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன சொல்லுவாங்கப்பா, இன்னொரு பாயிண்டர் வேரியபிளோட அட்ரஸை ஒரு பாயிண்டரில் அசைன் பண்ணிங்கன்னா அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது, டபுள் பாயிண்டர் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டபுள் பாயிண்டர் எப்படி நான் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா, டேட்டா டைப் ஒரு ஒரு ஐடென்டிஃபைக்கு முன்னாடி 2 ஸ்டார் இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவாங்கப்பா, பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, சரி, இதுக்கு ஒரு சின்ன ஒரு கோட் ஸ்னிப்பெட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஒரு வேரியபிள் இருக்குது, தென் ஸ்டார் PT1 அப்படிங்கிறது நார்மல் பாயிண்டர், இந்த A = 100 கொடுக்கும்போது ஸோ அந்த மெமரியில் 100 போய் ஸ்டோர் ஆகுது. தென் ஸ்டார் PTR1க்கு எனக்கு 1004 ஒரு மெமரி அலோகேட் ஆகுது. தென் டபுள் ஸ்டார் PTR2க்கு 1008 எனக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எனக்கு என்ன ஆகும்ப்பா, ஏயுடைய அட்ரஸ் எனக்கு PTR1 போய் ஸ்டோர் ஆகும். இந்த 1001 வந்து PTR1 ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், நான் PTR1ஓட அட்ரஸ், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டரோட அட்ரஸ் வந்து எங்கே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், PTR2வில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த 1004 எனக்கு எங்கே ஸ்டோர் ஆகும், PTR2வில் எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் நான் PTR1 அப்படின்னு நான் வந்து டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்ப்பா, PTR1ல் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, 1000 அப்படின்னு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு PTR2 அப்படின்னு கொடுக்கும்போது PTR2வில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குதோ 1004 எனக்கு வந்து இருக்கும். ஓகே, சார் 1004 எனக்கு வந்து இருக்கும், அந்த வேல்யூ எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, தென் ஸ்டார் PTR1 அப்படின்னு கொடுத்தானேன்னா இந்த 1000 எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குது, நல்லா லிசன் பண்ணி, ஸ்டார் PTR1 அப்படின்னா இந்த 1000 எனக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குது, 1000 எனக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குது, 100, அந்த 100 எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே டபுள் ஸ்டார் PTR2 கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, டபுள் ஸ்டார் PTR2 நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த PTR2வில் எனக்கு என்ன அட்ரஸ் இருக்குது, இந்த டபுள் ஸ்டார் PTR2க்கு இப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்ல போகிறோம். PTR2வில் இப்போ என்ன இருக்குது, 1004 இருக்குது. அந்த 1004ல் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 1000 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த 1000ல் என்ன வேல்யூ இருக்குதோ இந்த வேல்யூ எனக்கு வந்து இப்போ ஃபெச் பண்ணிட்டு வரும். டபுள் ஸ்டார் PTR2 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் எனக்கு வந்து ரன் ஆகும். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், PTR2வில் எனக்கு என்ன வேல்யூ இருக்கும்பா, 1004 இருக்கும். அந்த 1004ல் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, 1000 இருக்குது. இந்த 1000 என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குது, 100 ஸ்டோர் ஆகிருக்குது. அந்த 100 எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து டபுள் பாயிண்டரோட யூசேஜ். ஓகே, ஸோ டபுள் பாயிண்டர் அப்படின்னா பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னா it stores the address of another pointer variable. It stores the address of another pointer variable. So இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, and pointer to pointer, yeah. ஸோ அந்த சேம் கோடு தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் நான். ஓகே, அங்கே என்ன எக்ஸ்பிளைன் கோட் கொடுத்துருக்கோம் அதே கோடு தான் இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் என்ன PTR1ஓட அட்ரஸ் எனக்கு எடுத்துகிட்டு வரும். அடுத்து PTR2வில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த அட்ரஸ் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். ஓகே, the value stored in, இதை மட்டும் மாற்றிக்கிறேன், value stored in PTR2. okay, so next the value pointer by PTR1, the value pointer by PTR2. so the same code தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன்.
ஓகே, இங்கே எல்லாரும் லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னப்பா, address of PTR1. the first statement பாருங்க, address of PTR1. PTR1 ஓட address 23FBB8. ஓகே, நெக்ஸ்ட் the value stored in PTR2 அப்படிங்கிறது என்ன? ஸோ PTR2ல எனக்கு என்ன வந்து ஸ்டோர் ஆகிருக்குது, PTR1 ஓட அட்ரஸ். இது வந்து PTR1 ஓட அட்ரஸ். ஓகே, PTR1 ஓட அட்ரஸ் வந்து 23FBB4. தென் the value pointer by PTR1. the PTR1 ஸ்டார் PTR1 அப்படின்னு கொடுத்தானா இந்த PTR1ல என்ன அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்குதோ அந்த வேல்யூ எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு, 100 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். இங்கே ஜஸ்ட் ஸ்டார் PTR2 மட்டும் கொடுத்துருக்கேன். நல்லா லிசன் பண்ணுங்கள். PTR2 அப்படிங்கிறது பாயிண்டர் டு பாயிண்டர். ஓகே, இப்போ வந்து ஸ்டார் PTR2 மட்டும் கொடுத்துருக்கேன் நான். ஸோ PTR2ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குதோ அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ எனக்கு வந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். ஓகே, ஸோ PTR2ல வந்து நம்ம ஸ்லைடில் நம்ம பார்த்துருக்கோம் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், PTR1 அட்ரஸ் இருக்கும். அதுதான் எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது. 23FBB8 தான் எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது. ஓகே, சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து டபுள் ஸ்டார் PTR2 அப்படின்னாப்பா, ஸோ ஃபஸ்ட் இது பாயிண்ட் பண்ணியிருக்க பாயிண்டரில் என்ன வேல்யூ பாயிண்ட் பண்ணியிருக்கோ அந்த வேல்யூ எனக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டு வரும். எனக்கு 100 ரிட்ரீவ் பண்ணிட்டு வந்துருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் நார்மல் பாயிண்டர் டு பாயிண்டர் வில் பி கெட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி பாயிண்டரில் இருக்க பாயிண்டர் அரித்தமெட்டிக் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்டர் அரித்தமெட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நார்மல் ஒரு பாயிண்டர் வேரியபிள் வந்து we can do some arithmetical operations பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், அடிஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்டல் பண்ணலாம், கம்பேரிசன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து உங்களுக்கு அந்த பாயிண்டர் டு அரே கூட வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஓகே, பாயிண்டர் டு அரே கான்செப்ட் வரும்போது இந்த இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்டல் ஆப்ரேட்டர், அடிஷன் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, and next we are going to see const pointer. the const pointerல வந்து ரெண்டு டைப் இருக்குது. கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ கான்ஸ்ட் பாயிண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படின்னா இன்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். அதாவது டேட்டா டைப் ஸ்டார் அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு முன்னாடி கான்ஸ்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் இதே இதெல்லாம் லெசன் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் பாயிண்டர் எனக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு எடுத்துமே கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கும், அதுக்கப்புறம் தான் இன்ட் ஸ்டார் PTR அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் வந்து நமக்கு ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸ் தான். பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட்டுக்கும் கான்ஸ்டன்ட் பாயிண்டருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு பாயிண்டரில் வந்து ஒரு அட்ரஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த அட்ரஸ் என்னால் வந்து ஃபர்தராக சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஃபர்தராக என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் வந்து என்னப்பா கான்ஸ்டன்ட் பாயிண்டர். கான்ஸ்டன்ட் பாயிண்டர்னா என்ன, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்டர் வேரியபிளில் நான் ஒரு அட்ரஸ் நான் வந்து அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து அந்த சேம் பாயிண்டர் வேரியபிளில் என்னால் இன்னொரு அட்ரஸ் என்னை வந்து அசைன் பண்ண முடியாது. இப்போ நான் இதை ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னப்பா கம்பைல் டைம் எரர் எனக்கு வந்து வரும். ஓகே, இதுதான் வந்து என்னப்பா கான்ஸ்டன்ட் பாயிண்டர். ஓகே, ஸோ ராதர் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்ப்பா, பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட். பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னப்பா, ஸோ சேம் பாயிண்டரில் நான் ஒன்று வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன், ஒரு அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன். அதே சேம் பாயிண்டரில் இன்னொரு இது நான் வந்து அசைன் பண்ணிக்கலாம். பட் இந்த பாயிண்டரை வச்சு பியோட வேரியபிளை பியோட வேல்யூவை என்னால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இங்கே தான் சொல்லியிருக்கேன், the address of this pointer can be changed but the value of the variable that pointer points cannot be changed. அதுதான் என்ன சொல்லுவாங்க, பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நமக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து வரும். ஸோ இனிஷியல் லெவல் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும் ஃபஸ்ட் ரவுண்டில். ஓகே, ஸோ பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட்னா என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் பாயிண்டர்னா என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துடலாம். ரெண்டு டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்க போகிறோம், கான்ஸ்டன்ட் பாயிண்டர். இங்கே நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரெண்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கேன், A=1 A=B நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து என்னப்பா கான்ஸ்டன்ட் பாயிண்டர். இது வந்து என்னப்பா கான்ஸ்டன்ட் பாயிண்டர். ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் பாயிண்டரில் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு A வந்து நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன், ஏயோட அட்ரஸை நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இது வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த வேரியபிள் அந்த பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க வேல்யூ எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சா, பிகாஸ் நான் ஸ்டார் PTRனு கொடுத்துருக்கேன். PTRல எனக்கு என்ன இருக்குது, ஏயோடைய அட்ரஸ் எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ இட் ரிட்ரீவ்ஸ் த value which is stored in the particular pointer, which is pointed by the particular pointer. Okay, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படின்னா என்னப்பா, கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படின்னா என்ன, ஸோ ஒரு அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கேன், அதே சேம் பாயிண்டர் இன்னொரு வேரியபிள் அட்ரஸ் என்னால் அசைன் பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ நான் செக் பண்ணுறேன். நான்
இப்போ நான் அதை வந்து கம்பைல் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அவுட்புட் வருது பார்த்தீங்களா. இங்கே எரர் மெசேஜ் எனக்கு என்ன இருக்குது, இட்ஸ் அ ரீட் ஒன்லி வேரியபிள் பாயிண்டர். பாயிண்டர் அப்படிங்கிறது ரீட் ஒன்லி வேரியபிள். ஒரே ஒரு டைம் மட்டும் தான் என்னால் அசைன் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படின்னா ஒன்லி ஒன் அசைன்மெண்ட் இஸ் பாசிபிள். ரீ அசைன்மெண்ட் எனக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்டர். ஸோ கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு டேட்டா டைப் இருக்கும் ஸ்டார், பாயிண்டர் வேரியபிளுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து என்ன இருக்கும், பாயிண்டர் அப்படிங்கிற அந்த சிம்பிளுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கும், கான்ஸ்ட் கீவேர்டு இருக்கும். இது வந்து என்னப்பா, கான்ஸ்டன்ட் பாயிண்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட். பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ அந்த டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஐ மீன் எந்த வேல்யூஸ்னால் நான் வந்து அசைன் பண்ணலாம். ஓகே, என்ன வேல்யூஸ்னால் நான் வந்து அசைன் பண்ணலாம். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து இது பண்ணுறேன். ஓகே, %ht கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே ஸ்டார் ptr, தென் சாரி ஸ்டார் ptr. ஓகே, யா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஏயுடைய அட்ரஸ் நான் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும், எனக்கு இந்த இதில் எனக்கு என்ன அவுட்புட் வரும், 100 அப்படிங்கிற அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், பியுடைய அட்ரஸ் இந்த பாயிண்டரில் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும், 200 வரும். ஸோ எனக்கு அப்படி தான் வருதா அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணலாம். யா, 100 200 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஃபஸ்ட்டு 100 என்னப்பா, ஏயுடைய வேல்யூ, செகண்ட் 100 என்ன, பியுடைய வேல்யூ. ஓகே, ஸோ ஐ மீன் பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னப்பா, ஒரு பாயிண்டரில் வந்து மோர் தென் ஐ மீன் எதனால் நான் வந்து ரீஅசைன் பண்ணிகிட்டே போய்க்கலாம். எத்தனை வேரியபிள் நான் அட்ரஸ்னால் கூட மறுபடியும் ரீஅசைன் பண்ணிகிட்டே போய்க்கலாம். அதான் வந்து அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஐ மீன் கான்ஸ்டன்ட் பாயிண்டருக்கும் பாயிண்டர் கான்ஸ்டன்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து இதில் இன்னொரு என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது, இந்த பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேல்யூவை என்னால் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பியில் 200 இருக்கா, அந்த வேல்யூவை நான் வந்து ரீஅசைன் நான் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸ்டார் ptr = 300 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸ்டார் ptr = 300 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் அதை கம்பைல் பண்ணும்போது ஐ வில் கெட் த எரர் மெசேஜ் பிகாஸ் இட் இஸ் அ ரீட் ஒன்லி லொக்கேஷன். ஜஸ்ட்டு நான் வந்து வேல்யூஸ் வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபர்தராக என்னால் மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நினைப்பேன். ஸோ வேறு வேரியபிள் அட்ரஸ் நான் வந்து அசைன் பண்ணிக்கலாம். பட் அந்த வேரியபிள் இருக்க வேல்யூவை என்னால் பாயிண்டர் மூலிமா என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் என்ன சொல்லுவாங்க, பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்போஸ் இஃப் இட் இஸ் அ நார்மல் பாயிண்டராக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். ஓகே, இஃப் இட் இஸ் அ நார்மல் பாயிண்டர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 300 எனக்கு வேல்யூ மாறி இருக்கா. பட் இது வந்து கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், வேல்யூஸ் என்னால் வந்து ரீஅசைன் பண்ண முடியாது. ஐ மீன் வேறு வேல்யூ என்னால் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ திஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அண்ட் பாயிண்டர் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அப்படின்னா என்னப்பா, ஒரு வேரியபிளோட அட்ரஸே என்னால் வந்து ரீஅசைன் பண்ண முடியாது. பாயிண்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா வேறு ஒரு வேரியபிளோட அட்ரஸ் என்னால் ரீஅசைன் பண்ணிக்கலாம். பட் என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, வேல்யூஸ் என்னால் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அண்ட் பாயிண்டர் டு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see void pointer. ஸோ void pointer அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ the void pointer அப்படிங்கிறதுனா, void pointer is a generic pointer. void pointer அப்படிங்கிறப்ப generic pointer that can point to any data type. அதோட syntax எப்படி இருக்குது, void star pointer name அப்படின்னு இருக்குது. அதோட syntax எப்படி இருக்குது, void star pointer name அப்படின்னு இருக்குது. ஸோ இதோடைய டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த void pointerக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, next we are going to see void pointer என்ன. ஸோ இங்கே எல்லாரும் லிசன் பண்ணிக்கோங்க. இங்கே void pointer அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஏயோடைய அட்ரஸ் நான் வந்து ptrல அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் அது வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். நல்லா லிசன் பண்ணி இப்போ நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸ்டார் ptr கொடுத்து டிஸ்பிளே பண்ணுறேன். டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருது, எனக்கு வந்து கம்பைல் டைம் எரர் வருது. ஏன் வருது அப்படின்னா இது வந்து void pointer. ஓகே, இது வந்து void pointer. ஈவன் தான் ஒரு வேரியபிளோட அட்ரஸ் நான் அசைன் பண்ணாலுமே ஸ்டார் ptr அப்படின்னு கொடுத்து என்னால் டைரெக்டாக டிஸ்பிளே பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, I have to explicit typecasting நான் வந்து பண்ணணும். இந்த பாயிண்டரை நான் வந்து ஃபஸ்ட்டு இன்டிஜர் பாயிண்டரை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இந்த பாயிண்டரை நான் என்ன பண்ணணும்ப்பா, இன்டிஜர் பாயிண்டரை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் மூலிமா நம்ம வந்து வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எனக்கு வந்து அவுட்புட் எனக்கு வந்து கொடுக்கும். எடுத்து வந்துடுச்சா, a = 90, அந்த 90 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்துடுச்சா. ஓகே, ஸோ void பாயிண்டரில் வந்து எனி டேட்டா டைப்போட நான் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு கேரக்டர் நான் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். கேரக்டர் b = 1 நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இந்த ptrல வந்து நான் என்ன பண்ணுறேன், நான்
b உடைய அட்ரஸை நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ நான் வந்து டிஸ்பிளே பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்ப்பா, ஸோ இங்கே என்ன பண்ணணும், கேரக்டர் அப்படின்னு நான் வந்து மாற்றணும். என்ன பண்ணணும், பிகாஸ் நான் அசைன் பண்ணுறது என்னப்பா, கேரக்டர் வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து இந்த வேல்யூ எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ட்ரை, யா பெர்சன்டேஜ் டீம் கொடுத்துருக்கேன், சாரி. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 90C அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்துருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டர் நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏயோட அட்ரஸ் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா 19 எனக்கு வந்து டிஸ்பிளேயாக இருக்குது. செகண்ட் அதே சேம் பாயிண்டரில் நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஐ மீன் பி கேரக்டர் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சி எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணது. ஓகே, ஸோ இதான் வந்து வாய்டு பாயிண்டரோட யூஸ். நார்மலாக வாய்டு பாயிண்டர் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கப்பா, இட்ஸ் அ ஜெனரிக் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கேன் பாயிண்ட் எனி டேட்டா டைப் வேல்யூ, பட் அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த பாயிண்டரை நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டைப் காஸ்ட் பண்ணணும். இது வந்து இன்டிஜர் வேல்யூ பாயிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். ஓகே, இப்போ இந்த பாயிண்டர் வந்து இன்டிஜராக எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கேரக்டரோட அட்ரஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், அந்த பாயிண்டரை வந்து கேரக்டராக நான் வந்து இது பண்ணுறேன், எக்ஸ்பிளிசிட்டாக நான் டைப் காஸ்ட் பண்ணுறேன், கேரக்டர் பாயிண்டரை எக்ஸ்பிளிசிட்டாக டைப் காஸ்ட் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் ஃபார் த வாய்டு பாயிண்டர் ஹவ் டு பி ஒர்க். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து ஹவ் டு பி யூஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி dereferencing pointer. ஸோ நார்மலாக dereferencing pointer அப்படின்னு என்னப்பா, ஒரு dereferencing pointer அப்படின்னு என்னப்பா, ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னப்பா dereferencing pointer. ஸோ அது என்ன பண்ணும், the value of the variable, it retrieves the value of the variable pointed by this pointer variable. It returns the value of the variable pointed by this pointer variable. ஸோ நார்மலாக ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்டார் ptr அப்படின்னு கொடுத்தோன்னா அது என்னப்பா, dereferencing the pointer அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see how the array can be, how the pointer can be used with the array. Okay, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு அரே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ p = ARR அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன். ஓகே, நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. ஸோ அரே கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அரே அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன் இருக்கும். ஓகே, கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன் இருக்கும். 1 2 3 4 5. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னப்பா, 0. ஓகே, இது அரேயோட நேம் என்ன, ARR அப்படின்னு நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ARR அப்படின்னு கொடுக்கும்போது இந்த பாயிண்டர் இனிஷியல் எனக்கு எங்கே பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எனக்கு வந்து பாயிண்ட் பண்ணணும். அந்த அரேயோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எனக்கு வந்து பாயிண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வேல்யூ நான் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக p = p+1 அப்படின்னு நான் கொடுத்தா போதும். இந்த பாயிண்டர் வந்து அடுத்து வந்து எனக்கு எப்படி மூவ் ஆகும், அடுத்த லொக்கேஷனுக்கு எனக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அந்த அரேக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த சேம் கோடிங் தான் நான் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவேன், பார்த்துடலாம். பாயிண்டர் டு அரே. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்ப்பா, ஒரு அரே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார் p = A நான் வந்து கொடுத்தேன். இப்போ A அப்படின்னு நான் கொடுத்தா என்னப்பா, அந்த அரேயோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எனக்கு வந்து பாயிண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ இங்கே நல்லா லெசன் பண்ணுங்கள். இங்கே ஸ்டார் p அப்படின்னு நான் கொடுக்குறேன் இல்லையா, ஸ்டார் p அப்படின்னு கொடுத்தா என்னப்பா, a(0) ஃபஸ்ட்டு a(0) வேல்யூ எனக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணோம். I = 0க்கு a வேல்யூ எனக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணோம். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அடுத்த லொக்கேஷனுக்கு நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு I = 0ல் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்ப்பா, 1 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும். 1 டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கவுண்ட் மறுபடியும் எனக்கு உள்ளே வரும்போது இப்போ I = 1 ஆகும். இப்போ எனக்கு என்ன ஆகும், I = 1 ஆகும்போது உள்ளே வந்து இப்போ நான் வந்து இன்க்ரிமெண்ட் நான் பண்ணிட்டேன் இல்லையா, பியோட வேல்யூ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன வேல்யூ பாயிண்ட் பண்ணும், இப்போ எனக்கு வந்து A(1) எனக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். A(1) எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் வேல்யூ எனக்கு வந்து ரெட்ரீவ் பண்ணிட்டு வரும். ஓகே, ஸோ இப்படி தான் ஆகுதா அப்படிங்கிற நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, எஸ் 1 2 3 4 5 எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுதா. ஓகே, ஸோ எய்தர் நான் p++ அப்படின்னு நான் கொடுக்கலாம், அதர்வைஸ் p = p+1 அப்படின்னு நான் வந்து கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா என்னப்பா, நார்மலாக pயில் வந்து ஐ மீன் A(0) அட்ரஸ் தானே இருக்கும். +1 அப்படின்னா அடுத்த மெமரி, A(0)னா அடுத்த மெமரி, p+1 அப்படின்னு கொடுத்தா என்னப்பா, A(1) அப்படின்னு எனக்கு வந்து பாயிண்ட் பண்ணோம். ஓகே, அடுத்து A(1) டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் எகைன் p+1 அப்படின்னு கொடுத்தா இப்போ எதை பாயிண்ட் பண்ணணும், A(2) பாயிண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் I mean the element present in the array can be traversed with the help of the pointers. Okay, with the help of the pointers. Okay, ஸோ இதான் வந்து p+1 ஒரு பாயிண்டரில் நான் இங்கே வந்து அரித்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன், as well as பாயிண்டரில் இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, பாயிண்டர் அரித்தமெட்டிக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் we are going to see ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம வந்து பாயிண்டர்ஸோடு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த ஸ்லைட் பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஐ மீன் இங்கே வந்து
கேரக்டர் பாயிண்டர் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன்? கேரக்டர் பாயிண்டர் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாகவே நான் ஹலோ அப்படின்னு நான் வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த ப்ரீவியஸாக நம்ம வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரிங் எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம்ப்பா, கேரக்டர் ஏ ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் வந்து ஸ்ட்ரிங்கு நம்ம வந்து கொடுப்போம் இல்லையா. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ தான் இது. ஓகே, தட்ஸ் இட். கேரக்டர் ஏ ஆஃப் நீங்கள் கொடுத்தாலுமே சரி, ஸ்டார் எஸ்டிஆர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலுமே சரி, which I mean this can be replaced with the help of character pointer. Okay, the pointer to character வச்சு நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, at the end. ஓகே, ஸோ என்ன அசைன் பண்ணாலுமே சரி at the end எனக்கு என்ன போய் ரீப்ளேஸ் ஆயிரும், /0 அப்படிங்கிறது இம்ப்ளிசிட்டாக எனக்கு வந்து போய் ரீப்ளேஸ் ஆயிரும். இந்த /0 அப்படிங்கிறது இஸ் null character which tells the compiler about the termination of the particular string. ஓகே, நான் இப்படியும் டேரெக்டாக அசைன் பண்ணாலும் அதர்வைஸ் நான் எப்படி அசைன் பண்ணலாம், கேரக்டர் ஸ்டார் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கேரக்டர் பாயிண்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அந்த பாயிண்டரை நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் இட். ஓகே, இப்போ இந்த சின்ன ஒரு எக்ஸாம்பிள் now we will see pointer to string. ஓகே, pointer to string அந்த சேம் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த இது வச்சுருக்கேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்ட்ரிங்கை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். என்ன பண்ணுறப்ப ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங்கை நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ மீன் இதை அப்படியே டிஸ்பிளே பண்ண எனக்கு என்ன வந்திருக்கு, ஹலோ அப்படின்னு எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்குதா. ஓகே, இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து டிஸ்பிளே பண்ணேன். எனக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டரை நான் வந்து இப்போ நேவிகேட் பண்ண போகிறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபார் லூப். ஓகே, அதுக்கு தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், i=0 str எல்லாம் str அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எனக்கு என்ன வந்திருக்கும், வேல்யூ எனக்கு வந்து 5 அப்படின்னு எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். என்ன வந்திருக்கும், 5 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ i=0 வரும்போது str எனக்கு என்ன இருக்கும், h இருக்கும், h டிஸ்பிளே ஆயிரும். அடுத்து i=1 ஆகும், i=1 வந்து e இருக்கும், அதுக்கப்புறம் ஹலோ அப்படின்னு வந்துடும். இது ஃபுல்லாக எனக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும். இது வந்து என்னப்பா, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன 0, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 2, இந்த எல்லோட இண்டெக்ஸ் வேல்யூ 3, இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 4. ஓகே, ஸோ அப் டு 5 வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். 0 ஐ மீன் லெஸ் தேன் 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ 4 வேல்யூ ஹலோ அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்து இப்போ வந்து டிஸ்பிளே ஆகும் யூஸிங் the characters. I mean by traversing through the characters which is present in the string. Okay, so அது வந்து கரெக்டாக ரன் ஆகுதா அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, எஸ், இட் டிஸ்பிளேஸ் த வேல்யூ ஹலோ டிஸ்பிளே இருக்குதா. ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் வந்து பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் வச்சு டேரெக்டாகவும் கொடுத்துக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் கூட ட்ராவல்ஸ் ஆகிக்கலாம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் strlen நம்ம வந்து வேறு விதமாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா str not equal to /0 எனக்கு இந்த கண்டிஷன். ஓகே, ஓகே, இப்படி அந்த str வந்து /0 இல்லாத வரைக்கும் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாலுமே சரி. ஸோ அட் த எண்ட் எனக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, /0 தான் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே, சேம் அவுட்புட் எனக்கு வந்திருக்கா, ஹலோ அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கா. ஸோ இப்படி நம்ம வந்து ஐ மீன் கேரக்டர் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டர் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐ மீன் த லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஐ மீன் பாயிண்டிங் த array of character strings, pointing the array of character strings. Okay, so it's a character pointer which points the array of characters, I mean the array of string Adam, Chris, Delhi. Okay, Daniel அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இப்போ வந்து என்னப்பா நேம் ஆஃப் 0ல் எனக்கு என்ன இருக்கும், நேம் ஆஃப் 0ல் எதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஆடம் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நேம் ஆஃப் 1ல் என்ன பாயிண்ட் பண்ணி, கிறிஸ் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். டேனியல் வந்து நேம் ஆஃப் 2ல் எனக்கு வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் how we can work with array of character strings with the help of pointers. ஓகே, இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். எஸ், பாயிண்டர் ஸ்ட்ரிங் அரே. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஐ மீன் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து பாயிண்டரில் நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குதோ 2 ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ நான் i<2 நான் கொடுத்துருக்கேன். இப்போ str அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும், ஹலோ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அடுத்து வந்து str இப்போ வந்து ஐயோட வேல்யூ 1 ஆகும். str1 அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகும், வேர்ல்டு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். எஸ், ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற எனக்கு ஸ்ட்ரிங் எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது. ஓகே, ஸோ இதேமாதிரி அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம கேரக்டர் பாயிண்டர் கூட வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த another example. Okay, and in the last video in the last slide, so next we are going to see the next video நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், function prototype, call by value, call by reference, and ஒரு அரேக்கு வந்து ஒரு அரே வந்து ஆர்குமெண்ட்டை எப்படி பாஸ் பண்ண முடியும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து அரே வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ண போதும், ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ், இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் we are going to see. Okay, thank you guys.